நெல்லை மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் சாலைகளிலும் சுரங்கப்பாதைகளிலும் மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமலிங்கத்திடம் கேட்கலாம். வணக்கம் ராமலிங்கம், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் விடிய விட மழை தொடர்ந்து பெய்து வருவதனால் மழை நீரால் சாலைகளாகவும் நிரம்பி வருகிறது. பொதுமக்கள் செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம், பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதி, வண்ணார்பேட்டை பேருந்து நிலையம் மற்றும் டவுனின் முக்கிய வீதிகள் அனைத்திலும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்கள் செல்ல முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். மகாராஜ் நகர் மற்றும் ஐஓபி காலனி அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கி வருகிறது. இதுவரை ஏற்கனவே மழை பெய்து தண்ணீர் நிரம்பி இருந்தும் அதனை அகற்றப்படாமல் இருந்தால் பொதுமக்கள் ஏற்கனவே பாதிப்பில் உள்ளாகி இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த சுரங்கப்பாதையில் மேலும் நீரின் தேக்கம் அதிகமாக இருக்கிறதுனால் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மட்டுமல்லாமல் வேலைக்கு செல்வர்கள் என அனைவரும் பாதிக்கப்படுகின்றனர். தண்ணீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, நாங்குநேரி, ஏர்வாடி, களக்காடு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு ஆகிய அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. தற்போது அணைகளில் இருந்து 3000 கனஅடி தண்ணீர் திறந்து கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராமலிங்கம்.